ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணனால தான் ஐயோ வீடியோ போட்டுருக்கலாமே அப்படின்றது தோணுச்சு. அதனால தான் எதுவும் இல்லை, ஆயில் சேர்த்துட்டு நம்ம கடுகு சேர்த்து சின்ன வெங்காயம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்து நல்ல பூண்டு ஒரு கைப்பிடியோட பூண்டு இடித்து போட்டோம்னா கருவேப்பிலை இவ்வளோ தான் இதில் போட்டிருக்கேன். அண்ட் தக்காளி நல்லா போட்டு நம்ம ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சுண்டக்காய் வத்த குழம்பு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சுண்டக்காய் வத்த குழம்பு தான். ஸோ ரொம்ப சிம்பிள். தேவைக்கேற்ற ஆயில், கடுகு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, இந்த 5 ஐட்டம் தான் இதில் இருக்குது. இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கடுத்து சுண்டைக்காவை வந்து நல்லா விதையெல்லாம் எடுக்கக்கூடாது, விதையோடு நல்லா இடித்து போட்டிங்கனாலே நல்லா டேஸ்டியாக இருக்கும். கசப்பு வரவே வராது. சில பேர் சொல்லுவாங்க விதை போட்டோன்னா கசப்பு வரும், விதையெல்லாம் கழுவிட்டு போடணுன்னே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு, சாப்பிட்றதே வேஸ்ட்டு. அதனால் வந்து நீங்கள் விதையெல்லாம் எடுக்காதீங்க, விதையோடு நல்லா இடிச்சிட்டு போடுங்க. டேஸ்டியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா எடுத்து நம்ம நல்லா இடிச்சிக்கணும். ஸோ இடிக்க கூட எடுத்து அப்படியே நம்ம குழம்புக்குள்ளே போட்டலாம். பாருங்கள், நான் விதை எதுவும் எடுத்து கழுவுல, அப்படியே போடலாம். நான் இடிச்சிட்டு இருந்தது கரெக்ட் இல்லைன்னு அவர் வந்து இடிச்சிட்ருக்காரு. சின்ன என்ன இது ஒரல ஓக்லி 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 ಬಿಡ್ರಿ. இந்த மெத்தட் கூட நல்லா இருக்குது. ஒன்றா போட்டு இடித்து எடுக்கிறது. நான் மொத்தமாக போட்டு இடித்து எடுத்தேன். இது ஒன்றா போட்டு இடித்து எடுத்துறேன். ஒரு காய்க்கு ஒரு இடி, ஒரு காய்க்கு ஒரு இடி அப்படின்ற மாதிரி இடித்து கொடுத்துட்டாரு. ஸோ பாப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆகிடும், அதுக்குள்ளே நான் குக் பண்ணி ஆகணும். இதோட தாக்குப்பிடியாங்க. அடுப்பில் என்னென்ன இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டில் வந்து சுண்டக்காய் வத்த குழம்பு, செகண்ட் பால் காஃபிக்காக, தேர்ட் நூடுல்ஸு, ஃபோர்த் வந்து ரைஸ் குக் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும் இது. ஸோ எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்பயே தண்ணி ஊற்ற தேவையில்ல, எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எல்லாத்தையும் இடிச்சிட்டோம். இதுதான் ஃபைனல். சட்டை இருந்திருந்தால் உக்காந்துன்னு மொத்தத்தையும் இடித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் இருந்ததுனால இடிக்க முடியாமல் போயிடுச்சு. இதில் இருக்கிற விதையும் வேஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றிடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்த்துடலாம். வீட்டிலே அரைச்சி வச்ச சாம்பார் பவுடர். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு சால்ட்.
மஞ்சள் தூள், இந்த சைடு பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிக்குது. இப்போ காஃபி போட்டுடலாம். ஸோ காய் இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது ஒரு கொதி வரதுக்கு விட்டு ಅದರೊಳಗೆ ಒಂದು ಫೋಟೋ ಇಡಿ. ಕಾಫಿ ಆರಿಸೋ ಥರ ಫೋಟೋ ಇಡಿ. ಈ ಕೈ ಬರ್ತೀನಿ. ஸோ ஒரு கிளாஸ் காஃபி போட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து சுண்டைக்குழம்பு வந்து சூப்பராக காய் வெந்து வருது. நம்ம அப்படியே கட்டியாக விட்டுறலாம். எண்ணெய் பாருங்கள், இந்த மாதிரி தேங்கணும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எண்ணெய் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி எண்ணெய் தேங்கணும். ஸோ நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரைஸ் குக் ஆகிடுச்சா? ஓகே, ப்ரெஷர் போயிடுச்சு. நான் எப்போவும் குக்கரில் தான் ரைஸ் குக் பண்ணுவேன். ஸோ சூப்பராக ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸோ வத்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த புளியை வந்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்கு வந்து எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஜன்னலில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில் அடிக்குதுங்க. அப்படியே கிச்சனுக்கு செம்ம வெயில் அடிக்குது. ஸோ இந்த சைடு லெமன் டீ போயிட்டுருக்கு. ஸோ இந்த லெமன் டீயில் வேறு எதுவும் இல்லைங்க. லெமன் கிராஸ், 1 பிஞ்ச் ஆஃப் டீ பவுடர், ஜிஞ்சர், ஆனால் இஞ்சி இதெல்லாமே போட்டு கொதிக்க வச்சுட்டு, உங்களுக்கு வேணான்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கலாம். அதோட கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணோன்னாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மார்னிங் என்னோடய பூஸ்டே இது தான். இது குடித்தாதான் அப்படியும் பூஸ்ட் ஆகி எல்லா ஒர்க்கு சுறுசுறுப்பாக செய்ய முடியுது. ஸோ இந்த மாதிரி கரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம புளியை ஊற்றிடலாம். ஸோ ஒரு கொதி வந்தாலே போதும், நம்ம இறக்கிடலாம். ஸோ ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ சூப்பராக கொதி வருது. இப்போ ஃபைனல் டச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெந்தயத்தூள், அதே மாதிரி கொஞ்சோண்டு கடுகுத்தூள் இந்த மாதிரி போட்டு பாருங்களேன். ஆஹா, என்னம்மா மனம் வீசுது அப்படின்னு போலிங்க. ரொம்ப மனமாக வாசனையாக சூப்பராக இருக்குது. ஸோ எங்கள் 3 பேருக்கு இந்த குழம்பு போதும். கொஞ்சம் தண்ணியாக வச்சோன்னா நல்லா இருக்காது. இந்த திக்னஸ், இந்த கட்டியாக இந்த லெவலுக்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ மக்கள்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம். இந்த ரைஸுக்கும் வத்த குழம்புக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம பாக்ஸில் போட்டோன்னா பாப்பாவுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் டச் ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக காய் வெந்திருக்கு. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து ரைஸ் போட்டு வச்சுட்டு இப்போ இதில் வந்து குழம்பு ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பு சுத்தமாக வரவே வராது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.